கீப் யுவர் ஃபக்கிங் பவுண்டரிஸ். இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால மட்டுமே அவன் என்ன சொன்னாலும் அப்படியே போய் கேட்டுன்னு இருக்காரு. அப்சல்யூட்லி யூ வில் ஆல்சோ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட். எப்போ பார்த்தாலும் மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, மச்சான் எனக்கு அது பண்ண, இது பண்ண, கொஞ்சம் வேலையா இருக்கு, இல்லடா இது பண்ண, இது மட்டும் பண்ணிட்டு போய், இது மட்டும் பண்ண, மச்சான் உனக்கு அது இருந்தா அனுப்பிவிடு, இது பண்ண, அது பண்ணு, இது பண்ணு, சும்மா கூப்பிட்டுனே இருப்பான். மச்சான் மச்சான் மச்சான்னு வந்து டே நிமிஷம் சுத்த முடியுன்ற, நான் என்ன எதுவுமே பண்ணலடா சும்மாடுறதுனாலும் கேட்க மாட்டான். அவன் சொல்றான் நீ வந்து நீ பண்ணிட்டு இருக்க வேலை, அப்கோர்ஸ் அந்த வேலை தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், அது நீ பண்ணணும், அது இட் வில் பி யுவர் வாண்ட், இட் வில் பி யுவர் நீட், அது நீ கண்டிப்பா பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருப்ப. லைக் இஃப் யூ ஆர் கோயிங் டு தி ஜிம் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் கீப்ஸ் ஆன் காலிங் யூ அண்ட் ஏதோ பேசி மச்சான் எத்தனை ஜிம்ல இருக்கேன்டா நான் கேட்காம பேசினே இருப்பாள். I literally have some friends, used to have some friends like that. But என்னன்னா, you are the one need to take the decision. You need to prioritize your wants and needs. நீ பண்ற வேலை ஓகே எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் சுத்த முடியும் போனை வேடான்னு சொல்லிட்டு வைக்கணும். அதை விட்டு இல்லை மச்சான் அப்படின்னு நீ போய் பேசுனீங்கன்னா I actually think everyone will be doing that. But ஆனா அதுவே வந்து ஒரு சில டைம்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை மச்சான் நீ இது பண்ணிட்டு போனா இதை நீ பண்ணாம வேலையை பண்ணாம நீ பாட்டு போயிடும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. அண்ட் யூ வில் ஹேட் the whole time that you were helping him. Is it really worth it? Sometimes yeah. Sometimes it can be emergency situation அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ யூ ஃபீல் லைக் ஓகே ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு. பட் மோஸ்ட்லி அவனோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இருக்க போறது இல்லை. உனக்கு கிளியரா தெரியும். You just have to say no. You need to always say no first. No சொல்ல ஒழுங்கா கத்துக்கணும். You need to do it properly. இப்ப இந்த மாதிரி வீடியோஸ் நீ இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் பார்த்துருக்கணும். பட் ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் உனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா கொடுத்துருக்கேன். பட் யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ ஆக்சுவலி யூட்டிலைசஸ் இட் ப்ராப்பர்லி. லைக் இந்த மாதிரி நீ வந்து ஒரு சோஷியலைசிங் இந்த மாதிரி எத்தனை வீடியோஸ் போடுறப்ப யூ ட்ரூலி இம்ப்ரூவ்? I don't think so. ஏன்னா நீ அதில் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டேன். இல்லை எதுவுமே இன்ஃபர்மேஷன் ஓகே வீடியோஸ் பார்த்துருப்ப ஓகே ஓகேன்னு மண்டே ஆகிட்டு இருப்பேன் போயிட்டு இருப்பேன் ரைட். அந்த மாதிரி தானே மேபி இன் ஸ்டார்டிங் நானே அது மாதிரி தானே இருந்தேன். ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங் யூ, உனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது. யூ நீட் சம் ஹெல்ப் இன் கோச்சிங், சம் அக்கௌண்டபிலிட்டி டு. ஃபார் தட் ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நீ டைரக்டா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ ஃபார் உன்னோட சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். Literally, I will take care of it. So, see you later. Bye.